Hi friends, welcome back to MS3 Tech channel. Today ஒரு ஸ்மார்ட்ஃபோன் ப்ரொஜெக்டர் எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ப்ரொஜெக்டர் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஹாட்போர்ட் பாக்ஸ் வேணும். நான் ஹாட்போர்ட் சீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இதேமாதிரி பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாக்ஸ் ரெடி பண்ண முடியலன்னா உங்கள்கிட்ட உள்ள ஷூ பாக்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ நார்மல் ஷூ பாக்ஸ் இருந்தாலே நம்ம ப்ரொஜெக்டர் செஞ்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேக்னிஃபையிங் கிளாஸ் வேணும். ஸோ இந்த கிளாஸ் வந்து அமேசானில் கிடைக்கும். நான் லோக்கல் ஃபேன்சி ஸ்டோரில் வாங்கினேன். கொஞ்சம் சீப் அண்ட் ரேட்டில் இருக்குது. ஸோ இதோட கிளாரிட்டியும் சரியில்லை. ஸோ நீங்கள் அமேசான் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நல்ல குவாலிட்டியான மேக்னிஃபையிங் கிளாஸ் வாங்கிக்கோங்க. இதேமாதிரி 2 கிளாஸ் தேவைப்படும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கார்ட்போர்ட் சீட் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கார்ட்போர்ட் சீட்டு பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸுக்குள்ளே ஃப்ரீயாக போயிட்டு வர மாதிரி இருக்கணும். ஸோ கரெக்டாக மெஷர் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கவர் தேவைப்படும். நீங்கள் எந்த மொபைல் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த மொபைலோட பேக் கவர் எடுத்துக்கோங்க. ஸோ வேஸ்ட்டாக உள்ள கவர்னாலும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி டபுள் சைட் டேப் ஒன்று தேவைப்படும். இது ஃபேன்சி ஸ்டோர்லேயே கிடைக்கும். ஸோ நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு எமர் சீட்டு வாங்கிக்கோங்க. இந்த எமர் சீட்டு பாக்ஸ் வந்து கொஞ்சம் ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி எமர் சீட்டு ஒன்று தேவைப்படும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் பீஸ் கார்ட்போர்ட் சீட்டு தேவைப்படும். அது இந்த மாதிரி டிசைனில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ப்ரொஜெக்டர் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஹாட்போர்ட் பாக்ஸில் சென்டராக அந்த மேக்னிஃபையிங் கிளாஸ் இருக்கிற மாதிரி செட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் சென்டராக தான் இருக்கணும். சைடு எங்கேயும் இருக்கக்கூடாது. சென்டராக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த லென்ஸ் வந்து செட் ஆகிற மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். ஆனால் பார்க்குறதுக்கு வந்து ஒன்று போல் ஃபினிஷிங்காகவே இல்லை. ஸோ எமரி பேப்பர் யூஸ் பண்ணி நம்ம ஒன்று போல் ஃபினிஷிங் கொண்டு வந்துடலாம். ஸோ ஓரளவுக்கு அந்த கிளாஸை செட் ஆகிற மாதிரி ஃபினிஷிங் கொண்டு வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கிளாஸை வந்து அந்த சென்டரில் உள்ள ஹோல் போட்ட இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த ஹேண்டில் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது ஆக்ஸா ஃப்ரேம் யூஸ் பண்ணி இந்த ஹேண்டில் வந்து தனியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த கிளாஸோட ஹேண்டில் வந்து தனியாக கட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ண ஏரியாவில் வந்து ஃப்ரீயாக அது செட் ஆகுது. ஸோ அதை க்ளூகம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். க்ளூகம் இல்லைனா நீங்கள் டபுள் சைட் டேப் போட்டு கூட ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நான் இப்போ டபுள் சைட் டேப் போட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த பாக்ஸோட உள் சைடு பார்த்திங்கன்னா லைட்டாக க்ளூகம் அப்ளை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் இந்த கிளாஸ் வந்து சென்டராக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுற பாக்ஸில் பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையும் ஹோல் இருக்கக்கூடாது. ஸோ ஹோல் இல்லாதபடி நல்லா க்ளூகம் போட்டு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் ப்ரொஜெக்டர் பார்க்க நல்லாயிருக்கும். ஒரு ஸ்மால் பீஸ் கார்ட்போர்ட் சீட் எடுத்துக்கோங்க. இந்த சீட்டு பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்டர் பாக்ஸுக்குள்ளே ஓரளவுக்கு ஃப்ரீயாக போயிட்டு வர மாதிரி இருக்கணும். ஸோ இந்த கார்ட்போர்ட் சீட்டில் பார்த்திங்கன்னா இன்னொரு லென்ஸை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த லென்ஸை வந்து அந்த ஹேண்டில்லேருந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், அந்த கிளாஸ் வந்து தனியாக ரிமூவ் ஆகி நம்ம கையில் வந்துடும். இந்த கிளாஸை பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த நம்ம கட் பண்ண ஹார்ட்போர்ட் சீட்டில் வந்து சென்டராக இருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ பார்த்திங்கன்னா கட் பண்ணிட்டேன். அந்த லென்ஸ் வந்து கரெக்டாக சென்டராக ஃபிட் ஆகிற மாதிரி கட் பண்ணிட்டேன். ஓரளவுக்கு நல்லா ஃபிட்டாக இருக்கிற மாதிரி கட் பண்ணுங்கள். அப்போ தான் லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே அந்த கிளாஸ் வந்து லாக் ஆயிரும். மேக்ஸிமம் நம்ம ஒட்ட வேண்டிய தேவையே இருக்காது. கரெக்டாக கட் பண்ணிங்கன்னா நீட்டாக ஃபிக்ஸ் ஆயிரும். இந்த கிளாஸுக்கு இடையில வந்து கேப் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் க்ளூகம் அப்ளை பண்ணி அந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அனபாண்டு தேவைப்படும். ஸோ இந்த பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹார்ட்ஒர்க்ஸ் ஸ்டோரில் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் ஹார்ட்ஒர்க்ஸ் கடையிலே நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஹார்ட்போர்ட் சீட்டை ஃபுல்லாக இதை யூஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஈஸியாக ஃபிக்ஸ் ஆயிரும். இப்போ ஸ்மாலாக கட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த ஸ்மால் பீஸ் 2 ஹார்ட்போர்ட் சீட் எடுத்துக்கோங்க. லைட்டாக அந்த க்ளூ அப்ளை பண்ணி அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அந்த ஹார்ட்போர்ட் சீட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த கிளாஸ் வந்து கீழே சாயாமல் இருக்கும். ஸோ அந்த மொத்த போர்டு கீழே விழாமல் இருக்கும். ஸோ அந்த பேஸ்ட் லைட்டாக அப்ளை பண்ணி அதில் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிவிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது சின்ன ஸ்டாண்டு மாதிரி யூஸ் ஆகும். இந்த கிளாஸ் வந்து கீழே விழாமல் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். இதை வந்து நம்ம அப்படியே ப்ரொஜெக்டருக்குள்ளே லைட்டாக செட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரொஜெக்டருக்குள்ளே இந்த கிளாஸ் வைக்கும் போது பார்த்திங்கன்னா ஃப்ரீ மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வைக்கணும். ஸோ நம்ம எங்கேனாலும் மூவ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி வைக்கணும். இப்போ வீடியோ வந்து நம்மளுக்கு குவாலிட்டி இல்லாமல் இருக்குது அப்படின்னா இந்த லென்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்லேயோ இல்லைனா பேக்லேயோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வீடியோ வந்து அவுட்புட்டில் கொஞ்சம் குவாலிட்டியாக தெரியும். ஸோ மேக்ஸிமம் ஃப்ரீயாக மூவ்மெண்ட் ஆகிற மாதிரி இந்த இது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தென் ஒரு மொபைல் கவர் தேவைப்படும். இந்த மொபைல் கவர் பார்த்திங்கன்னா பேக் சைடு ஒரு டபுள் சைட் டேப் இல்லைனா அனபாண்ட் இல்லைனா க்ளூகம் எதனாலும் நீங்கள் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். எதுக்குன்னா இந்த மொபைல் கவரை நம்ம பேக்கில் ஒட்டிட்டோம்னா இதில் வந்து நம்ம மொபைலை ஈஸியாக ஹோல்டு பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த மொபைல் கவர் யூஸ் பண்ணுறோம். இந்த மொபைல் கவரை பார்த்திங்கன்னா இந்த ப்ரொஜெக்டரோட லாஸ்ட்டில் வந்து கரெக்டாக சென்டராக இருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 பக்கம் கரெக்டாக மெஷர் பண்ணி டாப்பும் பாட்டமும் கரெக்டாக மெஷர் பண்ணி இந்த லென்ஸுக்கு நேரம் இந்த மொபைல் இருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு ஷேக்கிங்கும் இருக்கக்கூடாது. ஸோ ஃபிக்ஸாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு குவாலிட்டியான அவுட்புட் வீடியோஸ் கிடைக்கும்.
சென்டராக இருக்குது பார்த்திங்கன்னா அந்த லென்ஸை தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ வீடியோ வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சைஸும் இன்க்ரீஸ் ஆகும், ஸோ குவாலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த லென்ஸை மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். இந்த ப்ரொஜெக்டர் பாக்ஸில் ஏதாட்டும் ஒரு கார்னரில் இந்த மாதிரி ஹோல் போட்டு வச்சுக்கோங்க. எதுக்குன்னா அந்த மொபைலோட ஆடியோ வந்து நம்மளுக்கு அவுட்புட்டில் வெளியே கேட்கணும். ஏன்னா பாக்ஸுக்குள்ளே மொபைல் வச்சிட்டோம்னா நம்மளுக்கு சவுண்ட் அதிகமாக வெளியே கேட்காது. ஸோ அந்த மாதிரி ஹோல் போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்டரோட டாப்பில் வந்து ஓப்பனாக இருக்கும். ஸோ ஓப்பனாக இருந்தால் நம்மளுக்கு வீடியோ அவ்வளோ தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஹாட்போர்ட் சீட்டாக கரெக்டாக கட் பண்ணி மேலே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் மொபைல் எடுத்துக்கோங்க. உங்கள் மொபைலில் உள்ள எம்எக்ஸ் பிளேயர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த எம்எக்ஸ் பிளேயரில் பார்த்திங்கன்னா சைடு 3 டாட் இருக்கும். அந்த டாட்டை ப்ரெஸ் பண்ணி ஆட்டோ ரொட்டேஷன் இருக்கும். அந்த ஆட்டோ ரொட்டேஷனை வந்து நீங்கள் டிசபிள் பண்ணி வைக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து வீடியோ வந்து சேகாகாமல் இருக்கும். ஏன்னா நம்ம பாக்ஸுக்குள்ளே வைக்க முச்சில் மொபைலை வந்து தலையில் திருப்பி தான் வைக்கணும். ஸோ தலையில் திருப்ப முச்சில் வந்து வீடியோ ரொட்டேட் ஆயிரும். ஸோ அதுக்காக அதை டிசபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மொபைலை வந்து ப்ரொஜெக்டர் பாக்ஸில் வந்து தலையில் தான் திருப்பி வைக்கணும். அப்போ தான் ஃப்ரண்டில் வந்து வீடியோ வந்து நம்மளுக்கு பார்க்குற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா வீடியோ வந்து ஃப்ரண்டில் வந்து தெரியும், உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக தெரியுது. இது வந்து நான் மொபைல் கேமராவில் ஷூட் பண்ணுறதால உங்களுக்கு வந்து அவ்வளோ குவாலிட்டி இருக்காது. இது நேரில் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. ஸோ சின்ன சின்ன வீடியோ கிளிப்லாம் நான் போட்டிருக்கேன். ஸோ அது எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கிளிப்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோலாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் குவாலிட்டியாக இருக்குது. எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ண லென்ஸ் வந்து ஃபேன்சி ஸ்டோரில் வாங்கின லென்ஸு. ஸோ வந்து குவாலிட்டியான லென்ஸாகவே இல்லை. இந்த லென்ஸில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கிராச்சஸ் இருக்குது. ஸோ அவுட்புட் வீடியோ வந்து அவ்வளோவா தெளிவாகவே இருக்காது. நீங்கள் யூஸ் பண்ண முச்சில் நல்ல குவாலிட்டியான லென்ஸ் யூஸ் பண்ணுங்கள். குவாலிட்டியான லென்ஸ் எங்கே கிடைக்குன்னு பார்த்திங்கன்னா அமேசானில் கிடைக்கும். ஸோ அமேசான் லிங்க் பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லென்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து நல்ல குவாலிட்டியான வீடியோவாக கிடைக்கும். ஸோ நீங்கள் அந்த லென்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு நல்ல மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு நல்ல மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.